ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைட்டில் பார்த்தோன்னே சில பேர் பயந்துருப்பீங்க. ஸோ சிலருக்கு டைட்டிலே புரியாமல் இங்கே வந்திருந்தீங்கன்னா, ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்போ பேச போகிறேன். வெர்ஜினிட்டி. இந்த வெர்ஜினிட்டியில் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, யாரையும் நம்புறதில்ல. ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறோம். இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் அவங்க பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அவங்க வெர்ஜினா இல்லையா, வெர்ஜின் தன்மை இழந்துட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட பார்ட்னரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம். சுற்றி உள்ளவங்க ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத அதை நீங்கள் கேர் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அந்த வெர்ஜினிட்டியை பற்றி தான். வெர்ஜினிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இல்லை, யாருக்கெல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் இருக்காது. அண்ட் தென் வெர்ஜினிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வெர்ஜினிட்டினா ஆக்சுவலி என்ன அப்படின்னோம்னா, முந்திலாம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 90s கிட்ஸுக்கு முன்னாடிலாம், 90s 80ஸ்க்குலாம் முன்னாடி எப்படின்னா, கட்டி பிடிச்சாலோ கையை இது ஒரு பொண்ணை தொட்டாலோ அல்லது கட்டி பிடிச்சா கிஸ் பண்ணா ஹக் பண்ணா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க வந்து வெர்ஜினிட்டி இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மரபு இருந்துச்சு. ஓகேங்களா, மரபு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் 90ஸில் வரும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல, அடிக்கடி இந்த 90s கிட்ஸ் மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம. என்னடா இது, நாங்களாம் கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தாலே இது கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க குழந்தை பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தோன்றதுக்கான அடித்தளம் அது ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்துச்சு. ஓகே, பாஸ்ட்லேருந்து தான் வந்துச்சு. பாஸ்ட்லேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் அடுத்து என்னாச்சு, அதுக்கப்புறம் ஓகே ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாலும் ஹக் பண்ணாலும்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதாகிடுச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலி எல்லாம் நடக்கிறது வழிக்கு வந்துடுச்சு. இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட்டுங்கிற ஒரு உலகம் இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லோரும் தெரிஞ்சு போச்சு எல்லாம். ஓகேங்களா, அதனால தான் நான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி இதை பற்றி பேசலைன்னா இன்னுமே சிலர் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரையோ இல்லை அல்லது அவங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் வரப்போகிற பார்ட்னரையோ அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதை போயிட்டு அவங்கக்கிட்ட ஓப்பனாக கேட்டுகிட்டு இருக்க முடியாதுல்ல. நீ வெர்ஜினா, உன் பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு, யார் அது அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது, கூடவே கூடாது. ஓகேங்களா, கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க அந்த பாஸ்ட் லைஃப்பை விட்டுட்டு இப்போ உங்கள் கூட இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் டைம் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் வெர்ஜினிட்டி இருக்குன்னு இல்லை, பாய்ஸுக்கும் வெர்ஜினிட்டி இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி அந்த வீடியோவில் கிளியராக பேச முதல்ல கேர்ள்ஸோட வெர்ஜினிட்டியை நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸுக்கு வெர்ஜினிட்டி எப்படின்னா, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது வந்து நடக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது அதில் உள்ள ஹைமன்கிற ஒரு லேயர், அதாவது அந்த லேயர் எப்படி இருக்குன்னா, நம்ம தேய்பிரை பார்த்துருப்போம்ல, நிலாவில் வந்து தேய்பிரை பார்த்துருப்போம், அந்த தேய்பிரை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதோட திக்னஸ் பார்த்தோன்னா டிஷ்யூ பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் சைஸில் இருக்கிற அவங்களோட இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உடஞ்சிச்சின்னா, அதாவது கிழிஞ்சிச்சின்னா அங்கேருந்து பிளட் லீக் ஆகும். ஸோ அந்த பிளட் லீக்கேஜ் ஆச்சுன்னா வெர்ஜின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதுவே இந்த வெர்ஜினிட்டி இழந்துட்டாங்க அப்படின்னா எப்படிலாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு ஒரு அஃபேர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். இல்லை அப்படின்னா இன்னொன்று இருக்குது, அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். இதை அந்த இது இருக்கிற அஃபேரை விட இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து பழைய காலத்துக்குலாம் போகல, இப்போ கரண்ட்டில் வரேன். எல்லா பொண்ணுங்களும் ஆணுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்க வந்து அத்லட்டிக்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் டிரைவிங் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்விம்மிங் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கால் இது அந்த ஃபீட் இருக்குல்ல ஃபுல்லாமே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, கால் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுனால வெர்ஜினிட்டி இழந்து அங்கேருந்து பிளட் லீக்கேஜ் ஆகலாம், டான்ஸ் ஆடுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது வெர்ஜினிட்டி அவங்க இழந்திருப்பாங்க. அவங்க யாரு கூடயே போய் இது பண்ணணுன்னு தான் இல்லை, பட் இந்த மாதிரி நடந்தால் ஒரு அத்லட்டிக்காக இருந்தால் கூட அவங்களுக்கு வெர்ஜினிட்டி இருக்காது. ஏன்னா நான் அந்த சொன்னால அந்த ரீசன்ஸ் தான், அந்த இவங்களோட காலோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹைமன்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா, அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கிற ஹைமன்கிற ஒரு பிளேஸ், அதுதான் அந்த நீங்கள் சொல்லிங்களா வெர்ஜினிட்டியோட தூண். ஓகேங்களா, அவங்க இன்டர்கோர்ஸ் அப்போ உங்களோட இது வந்து அங்கே போய் இடிக்கும். அப்போது அந்த இடத்துல இடிக்கும் போது அந்த இது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி திக்னஸில் இருக்கிறது கிளியும். இது கிளியும் போது அங்கேருந்து பிளட் லீக்கேஜ் ஆகும். இதுதான் பேசிக். ஓகேங்களா, இன்னமுமே ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ், அமெரிக்கன் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து ஓகே இது பண்ணால் தான் இது. ஓகேங்களா, அதாவது வெர்ஜினிட்டி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அண்ட் தென் இதுவே ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ்லாம் சில ட்ரைப்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பொண்ணை தொட்டாலே ஐயையோ இவன் வெர்ஜினிட்டி இழந்துட்டான், இந்த பொண்ணு வெர்ஜினிட்டி இந்த பையனை வெர்ஜினிட்டி இழந்துட்டான்ட்டு. இதுவே ஒரு பையன் வெர்ஜினிட்டியை இழந்துட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா
இல்லை, மேபி அந்த பையனா சொன்னால் தான் உண்டு. ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா அவனுக்கு பாஸ்ட்னு ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அவனே ஓப்பனாக சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து கேட்குறப்ப அவன் சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? இது மாதிரி தான், ட்ரூத் ஆர் டேர் மாதிரி தான், சொல்லி தான் ஆகணும். அவங்களாம் மனம் விட்டு சொல்கிறாங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஷேரிங் இட்ஸ் அ பேசிக். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக ஒரு 70 வருஷம் அவங்க கூட வரப்போகிறவங்கள நீங்கள் தான் அடுத்து இது பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஷேர் பண்ணிக்கணும், உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடணும். அது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நீங்களாக கேட்காம அவங்களா வந்து கேட்குறப்போ நீங்கள் சொல்லலாம், அவங்களும் சொல்லுவாங்க. இதுதான் பேசிக். அண்ட் தென் நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இந்த வெர்ஜினிட்டியை இன்னுமே நம்ம அப்போல்லாம் பார்த்தோன்னா, அதாவது 80ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, 80s 70s 60ஸ்க்கெலாம் முன்னாடி இந்த ஃபஸ்ட் நைட்னு ஒரு கலாச்சாரம் நம்ம ஊரில் இன்னும் இருக்குல்ல. அந்த ஃபஸ்ட் நைட் கலாச்சாரப்போ அவங்க ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு காலைல எழுந்துச்சி அவங்க கிளம்பிடுவாங்கல்ல. இவங்களோட உற்றார் உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரிலேஷன்ஸ் போய் பெட்டில் லீக்கேஜ் இருக்குதா, அதாவது இது இருக்குதா, பிளட் சாம்பிள்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத இவங்க பார்ப்பாங்களாமா. அப்போனா அந்த பொண்ணு வெஜ்ஜினாக இருக்குதுன்ட்டு இவங்க சொல்லிக்குவாங்க. இல்லைன்னா இந்த 4 கிழவிங்க இருப்பாங்கள்ல, அந்த 4 கிழவி ஊர் புறம் போய் சொல்லும்ல, அவளுக்கு ரத்தம் வரல அப்படிங்கிற மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல. அந்த 4 கிழவியில் அந்த 4 பேரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்கள கீழ்த்தனமான விஷயத்துக்குள்ளே உங்களை இன்வால்வ் பண்ணுறதுங்கிறது வெரி பேட். ஸோ இந்த மாதிரியும் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான இந்த டாபிக் எடுத்தேன். அண்ட் தென் வெர்ஜினிட்டியை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பொத்தி வச்சுக்கிறதுனால தான் இப்போ வந்து சைல்டு அப்யூஸ் அண்ட் தென் ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் தென் இந்த ரேப்பு இதெல்லாத்தையும் பற்றி யாரும் பேசாதனாலையும் எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு சொல்லி தராததுனாலையும் தான் இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்ளமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் எப்போ பண்ணுறாங்களோ, வெளிப்படையாக எல்லாருக்கும் எப்போ பேச வருதோ, தயங்காமல் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் இதெல்லாம் பற்றி பேசுகிறான்னா அப்போ ஓகே காலம் மாறுதுன்னு அர்த்தம். இதுவே அவன் பேசாமல் தயங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த நாடு இன்னும் 90ஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ 90s கிட்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இது ஃபன்னாகவும் பேசுகிறேன் அண்ட் தென் சீரியஸாகவும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபன்னாக இருந்தாலும் இட்ஸ் நாட் அ ஃபன், இட்ஸ் அ சீரியஸ். ஓகேங்களா? இது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, ஸ்பீச் ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது சும்மாவா? ஸோ எல்லோரும் எல்லாத்த பற்றியும் பேசலாங்கிறது வேறு, எல்லோரும் நல்லதாக பேசுகிறது வேறு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்ச விஷயத்த இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், இந்த சைல்டு அப்யூஸுங்கிறது பெரிய டாபிக். ஓகேங்களா? அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோவே மேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அது என்னன்னு சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை இருக்குதுன்னா, அந்த 10 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ உள்ள லைஃப்பில் வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் வந்து அந்த இப்போ கார்கி படம் ரிலீஸ் ஆச்சுல ரீசெண்ட் டைமில். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ கார்கி படம் பார்த்தாங்கன்னா பார்த்துருங்க, இட்ஸ் அமேசிங் படம், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய படம். ஒரு சின்ன குழந்தை என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா, அது ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போய்ட்டாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு பார்க்காங்க. அண்ட் தென் அவங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது இந்த குழந்தை வந்து தனியாக டியூஷன் போய்ட்டு எல்லாம் வருது அப்பார்ட்மெண்ட்டில். இந்த ஒன்றுமே இப்போ உள்ள குழந்தைங்களாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அண்ட் தென் இந்த பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய சேஃபாக வைக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோம். பட் அவங்களாம் அப்படி பண்ண மாட்டோங்கிற ட்ரஸ்ட் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்போ உடையுன்னா, இந்த குழந்தை ஓப்பனாக பேசணும். அம்மா இது அவங்க அந்த அங்கிள் இது பண்ணாங்க, இந்த இவர் இப்படி பண்ணார் அப்படிங்கிறத ஓப்பனாக அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த குழந்தை அப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் அதுக்கிட்ட உண்மையாக இருக்கணும். சேம் டைம் நீங்கள் வீட்டில் வந்து எப்படி நடந்துக்கிறீங்க விதத்தில், அதாவது அப்பா அம்மாக்குள்ளவே ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி வரும்? உங்கள்கிட்ட எந்த ஓப்பனாக சொல்லும்? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட ஓப்பனாக இப்போ சொல்கிற பசங்க பொண்ணுங்க கூட இருக்காங்க. பட் பேரண்ட்ஸ்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் மட்டும் ரியலைஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் யூஆர் ரியலைஸ் திஸ் இஷ்யூ. ஓகேங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட உங்கள் குழந்தை ஓப்பனாக பேசணுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக அந்த குழந்தை ஒரு டேப் எடுத்து தனியாக போய் உட்காருறது ஒரு இதே இல்லை, ஃபேமிலியே இல்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 5 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ உட்காந்து பேசுனீங்கன்னா என்னென்னமா பண்ணேன், யார் என்னென்ன சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் போனேன், என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை தெளிவாக சொல்ல, சின்ன குழந்தை தெளிவாக பேசும். ஸோ அதனால் பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது அந்த சின்ன குழந்தைகிட்ட எப்போ விதைக்காங்கன்னு பார்த்துக்கங்க. 10 வயசு குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? இட்ஸ் அ பேசிக்காக செக்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், வேறு ஏதோ அப்படின்ட்டு அது விட்டுரும். ஸோ நீங்கள் அதை கேட்கும்போது
அந்த குழந்தை ஓப்பனாக சொல்லும். புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெர்ஜினிட்டி அண்ட் சைல்டு அபியூஸ்மெண்ட்ங்கிறது பெரிய 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 விஷயம். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. வெர்ஜினிட்டியை பற்றி யாருமே பேச மாட்டீங்க. பேசுகிறவங்க சிலர் இருக்காங்க, பட் பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதான் வெர்ஜினிட்டி அப்படின்ட்டு போகிறதுக்கு. பட் வெர்ஜினிட்டியில் முக்கியமானது ட்ரஸ்ட். ஓகேங்களா? வெர்ஜினிட்டி ஈக்குவல் ட்ரஸ்ட். ஓகேங்களா? இதுக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. ஏன்னா ட்ரஸ்ட் இல்லாமல் வெர்ஜினிட்டி இருக்காது, வெர்ஜினிட்டி இல்லாமல் ட்ரஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ட்ரஸ்ட் வேணும். இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் ஃப்யூச்சர் பண்ணால் செலக்ட் பண்ணுறீங்கன்னா வெர்ஜினிட்டியை வச்சு தான் செலக்ட் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ உள்ள காலத்துலலாம் வெர்ஜினிட்டியை அவங்களே உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு செயற்கை. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியலாக அவங்களே செஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட் மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஸ்கின் ஒரு லேயர் எடுத்து அவங்களே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அந்த ஹோலை கூட சின்னதாக்கிட்டு அவங்க வச்சுக்கலாம். பட் சிலர் அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அவங்க மிஸ்டேக் இல்லை, இட்ஸ் அ நேச்சர். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட மூமெண்ட்ஸுக்கு அவங்களோட ஒர்க்கு லோடுக்கு ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ்னால அந்த இஷ்யூ ஏற்படுது. ஸோ அதனால தான் அவங்க எதுவுமே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கங்க. ஸோ சிம்பிள். இதோட தான் இந்த வீடியோ முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்களை ஸ்டார்ட். பை. லவ் யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.